ஜிகேஎஸ் ப்ரோஸ் புரொடக்ஷன், 7 Seas and 7 Hills புரொடக்ஷன் தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சட்டப்பேரவை தேர்தலுக்கு 10 மாதங்களே உள்ள நிலையில் தற்போதே கூட்டணி குறித்த விவாதங்கள் தமிழக அரசியலில் சூடுபிடித்துள்ளது. அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதற்கான அறிவிப்பை அதிமுக தலைமை கடந்த 28ஆம் தேதியன்று வெளியிட்டிருந்தது. வெளியான அந்த அறிவிப்பில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடனான எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணம் முதல் கட்டமாக ஜூலை 7 முதல் 21ஆம் தேதி வரை சட்டமன்ற தொகுதி வாரியாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஜூலை 7 அன்று மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. முன்னதாக எடப்பாடி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட போது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வெளியிட்ட அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமியை பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை. அவரது சேலம் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது பதைபதைக்க வைத்துள்ளது. Z+ பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என 2 கோடி கழக தொண்டர்கள் சார்பாக அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என RB உதயகுமார் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது இந்த மாற்றங்கள் நடந்துள்ளன. ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அப்போதைய காவல்துறை எடப்பாடி பழனிசாமி உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி Z+ பாதுகாப்பு கேட்க இருப்பதாக தகவல்கள் வெளியானது. அதை கண்டித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் டெங்கு கொசுக்களை கூட ஒழிக்காத எடப்பாடிக்கு எதற்கு Z+ பாதுகாப்பு, கருப்பு பூனைகளை அவமதிக்க கூடாது என அறிக்கை விட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது ராமதாஸ் எந்த கருத்தும் கூறாமல் அமைதியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முதற்கட்டமாக 12 பாதுகாப்பு வீரர்கள் சுழற்சி முறையில் அவரை பாதுகாக்க இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக ஏற்கனவே சேலம் மற்றும் சென்னையில் உள்ள எடப்பாடியின் வீட்டுக்கு மர்ம நபர்கள் மூலம் பலமுறை வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த Y+ பாதுகாப்பு தற்போது Z+ பாதுகாப்பாக மாறியுள்ளது. தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவருக்கு அளிக்கப்பட்டு வந்த Y பிரிவு பாதுகாப்பு சில மாதங்களுக்கு முன்பு Z பிரிவு பாதுகாப்பாக அதிகரிக்கப்பட்டது. ஏற்கனவே எடப்பாடிக்கும் காவி மாஜிக்கும் இடையே ஈகோ யுத்தம் போய்கொண்டிருக்கும் நிலையில் இந்த பாதுகாப்பிலும் எடப்பாடியின் கையே தற்போது ஓங்கி உள்ளது. இது மாஜி ஆதரவாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கட்சி தலைமை பொறுப்பிலிருந்து மாஜியை ஓரங்கட்டிய எடப்பாடி அடுத்தடுத்து தான் நினைத்த காரியங்களை எல்லாம் சாதித்து வருவது மாஜிக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாம். மத்திய உள்துறை அமைச்சகம் X, Y, Z, Z+, SPG என 5 வகையான பாதுகாப்புகளை வழங்கி வருகிறது. பிரதமருக்கு மட்டுமே கொடுக்கப்படும் SPGயை தொடர்ந்து இந்தியாவின் 2வது மிக வலுவான பாதுகாப்பு வலயம் என்பது Z+ என்பதாகும். இதில் 55 பேர் அடங்கிய குழு பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளும். 10க்கும் அதிகமான தேசிய பாதுகாப்பு படையினர் இருப்பர். இவர்கள்தான் கருப்பு பூனை படையினர் என அழைக்கப்படுகின்றனர். இது தவிர இந்த குழுவில் CRPF, போலீஸ் அதிகாரிகளும் இடம்பெறுவர். இவர்களும் நவீன பயிற்சிகளை பெற்றிருப்பர். இந்த வகை பாதுகாப்பு தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் சேரப்போகிறார் என சொல்லப்பட்ட தமிழக வெற்றிக்கழக தலைவருக்கு மத்திய அரசு Y பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததும் விமர்சனத்திற்கு உள்ளானது. அதேபோல பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத்துக்கு Y+ பிரிவு வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.